இதுதான் நம்ம ஆட்டு பண்ணை. பாருங்கள், நம்ம பண்ணையில் எல்லா ஆடுகளும் இருக்குது. பாருங்கள், இது நாட்டாடு, இது தலைச்சேரி, இது போயராடு, இது வந்து தலைச்சேரி அண்டு சிரோஹி கிராஸ். இது தான் சிரோஹி. எல்லா ஆடுகளும் இருக்குது நம்மகிட்ட. இது தலைச்சேரி ஆடுகள், இது கொடி ஆடு, இதெல்லாம் நாட்டாடு. எல்லா ஆடுகளும் நம்மகிட்ட இருக்குது. இது வந்து பாருங்கள், போயர் ஆட்டுக்கும் நாட்டு ஆடுகளும் கிராஸ் பண்ண குட்டிகள். இது இந்த குட்டிகள் நிற்கிது உங்களுக்கு. இப்போ மழை காலமாக இருக்குது. மழை காலமாக இருக்கிறதால வந்து எல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருக்கோம். இப்போ பரதா போட்டு இப்படி அடைச்சி வச்சுருக்கோம் உங்களுக்கு. ஆடுகள்லாம் எங்கேயும் வெளியில் போகல, எல்லாம் இங்கே தான் இருக்குது உங்களுக்கு. கடலைக்கொடி சாப்பிட்டுட்ருக்கு. இதெல்லாம் சின்ன குட்டிகள் உங்களுக்கு. மழை நல்ல மழையாக இருக்குது. ஒரு நல்ல மழை. நல்லா பாருங்கள், இந்த சிரோஹி ஆடு குட்டிகள். இந்த குட்டிகளுக்கு இந்த அம்மா பால் கொடுத்துக்கிட்டு இருக்கு. சின்ன போட்ட குட்டிகள் உங்களுக்கு. எல்லாம் மழை காலத்தில் குட்டி போட்டிருக்கு. அதனால் வந்து குட்டிகள் பாதுகாப்புக்காக எல்லாம் பண்ணையை சுற்றி நம்ம அடைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் சூடு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டும் போட்டு வச்சுருக்கோம் உங்களுக்கு. குட்டிகளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. தலைச்சேரி ஆடுகள். தலைச்சேரி நாட்டு ஆடுகள் எல்லாமே கலந்தான் இருக்குது. இது சேலம் கருப்பு. இந்த ஆடு வந்து சேலம் கருப்பு. இது எல்லாம் நம்ம படையில் எல்லாம் கலந்தான் நம்ம வச்சுருக்கோம். பாருங்கள், நல்ல மழை, சரியான மழையாக இருக்கிறதால ஒன்றும் பண்ண முடியல. வயலெல்லாம் ஒரே வெள்ளமாக இருக்குது. பாருங்கள், சுற்றி நல்ல வெள்ளமாக இருக்குது. வயலெல்லாம் சுற்றி வெள்ளமாக இருக்குது. இந்த மழைக்காக வந்து ஆடு வெளியில் போக முடியல. அதனால் அந்த கடலைக்கொடி போட்டிருக்கோம். அதான் ஆடுங்க நல்லா சாப்பிட்டுருக்கு.